எல்லா தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் இயேசு வாழ்ந்தாட்சி வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான். நிச்சயமாகவே கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன்தான் தேவனுடைய தீர்க்கதரிசனங்களை கேட்கும்படிக்கும் அதை நிறைவேற நடக்கும்படிக்கும் யோசிப்பு போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்ட வார்த்தையின்படி இந்த தீர்க்கதரிசன சத்தத்தின் நிறைவான நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆமென். நீங்கள் மீண்டும் இந்த வசனத்தோட தியானிக்கும்படி இணைஞ்சிருங்க. இன்னும் ஒரு புதிய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வாசிங்க. யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனை ஆசீர்வதிக்கிறார்கள். கழிந்த நாள் நான் பார்த்தோம். அதை யாரை பார்த்தோம்? யோசேப்பு. கர்த்தர் பாவம் செய்ய மாட்டார். அடுத்த கர்த்தர் பாவம் செய்கிற மனுஷன் அவர் செய்கிற கிரிய, கர்த்தர் பயப்படுற மனுஷன் என்ன கிரியை செய்வான்னு ஆமென் நமக்கு காட்டுகிறது என்று வேதத்தை பார்க்கும்போது முதல்ல யோசேப்பு கர்த்தர் பயப்பட்ட மனுஷன் என்று பார்த்தோம். அடுத்தது ஒரு கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன் என்ன செய்வானா? 1 ராஜாக்கள் வாசிங்க 18ஆம் அதிகாரம் 2, 3, 4. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தண்டையில் ஒழித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டையிடுவேன் என்றார். நல்லா கவனிங்கப்பா. இது ஒரு முக்கியமான பகுதியில் இன்றைக்கு இந்த வசன பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க. ஊழியக்காரர்களை பராமரிப்பான். அப்போ சாத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இந்த வசனத்தோட சத்தியத்தை நான் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் யார் உள்ள முதலே நாங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை நமக்கு கண்டுகொள்ளலாம். கர்த்தருக்கு பயப்படுறோம். முதல்ல ஊழியக்காரர்களை மதிக்க கற்றுக்கிறோம். ஆமென். அப்பாவுக்கு ஞானம் இலவசமாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஊழியரை பராமரிப்பான் என்று சொல்லப்பட்டது. அப்போ ஊழியத்தை நேசித்து ஊழியத்தை பராமரிக்கிறவன் தான் கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அப்ப யார்? இங்க ஒரு தெய்வ மனுஷன் ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. இந்த மனுஷன் கேட்கிற ஆண்டவரை நான் எங்க போவேன் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட சொல்ல, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. யாருக்கு? தெய்வ மனுஷனுக்கு. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு ஏதாயிருக்கிற கேரித்தண்டையில் ஒழித்து கொண்டு இரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்களுக்கு, ஒரு காகம் இல்லை, காகங்களுக்கு. அந்த வார்த்தை கல்லக்கோனிங்க, காகங்களுக்கு. அப்ப ஆமீன். இவன் சொல்றான், இவனை கொல்றதுக்கு தெய்வ மனுஷனை தீர்த்து கட்டளைன்னு ஒரு கூட்டம் கூடி எழுப்பி நிற்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆமீன் ஆமீன். நான் அந்த கொண்டு வந்த வருஷத்துக்குள்ளே நான் பிரசவம் பண்ணி தீக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பேசுறது தான் நான் உங்களுக்கு பேச முடியும். பைபிள் நிறைய வருஷத்தை எடுத்து நான் பேசி சொல்கிற ஒரு கிருபையை எனக்கு கொடுக்கல. நான் யாருக்குன்னே சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு வசனத்தை இருப்பேன், அந்த சத்தியத்தை சொல்லுவேன், நான் போயிட்டே இருப்பேன். கர்த்தர் அது முறை என்ன பேசுறதா பேசிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு தெய்வ மனுஷன் அவன் பயப்படுறான். இப்போ அந்த அம்மா வந்து கொள்றோம், இந்த ஆளுகெல்லாம் வந்து எல்லாரும் என்னை கொன்றுவானே, நான் என்ன செய்யணும்
அப்படி ஆண்டவர் சமூகத்தை அவன் காத்திருக்கிறான். ஆண்டவர் பயப்படுற மனுஷன் அவன் ஆண்டவரோட தான் காத்திருப்பான். ஆண்டவரை நீ சொடுமையா நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, நீ போ, நான் காகங்கள் கட்டளையிடுவேன். இந்த ஆத்துக்கிட்ட போ அப்படிங்கிறாரு. ஆற்று கூட சொல்ற இவன் அது மாதிரி போறான். போகும்போது அவர் காகத்தை அனுப்புறாருன்னு பார்ப்போமா? அவர் என்ன காகத்தை அனுப்புறாரு? காகங்களா அனுப்புறேன்னு சொன்னார். ஒரு காகம் இல்லை, காகங்கள். நீங்க ஒரு நினைக்கலாம், நீ போ ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. நீ காத்து இருக்கிறாரு, இருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை தருவேங்கிறாரு. நீ ஒரு அப்பனை விட்டு அம்மையை விட்டு வெளியே போங்கிறது. நீ போனேன்னா நான் ஒன்று ஆசீர்வதிப்பேங்கிறது. அவங்க நீ கேட்கல, திருப்பி அந்த வார்த்தையை கேட்க கூடாது. அப்படின்னு ஆண்டவரே, அங்கே எந்த காக்க கொண்டு வரும் எனக்கு ஆகாரம்? அது கொடுத்தா தின்னுமா, எனக்கு தருமா? நீ எப்படி தருவீது? அது எப்படி அந்த காகம் வரும்? பறந்து வருமா, உருண்டு வருமா? இந்த வார்த்தையெல்லாம் நம்பக்கூடியதா? செத்த எரிய கூட விடாது காக்க, அது எனக்கு ஆகாரம் கொண்டு தரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி சிந்திச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காக்கையா இருப்பதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு தெய்வ மனுஷனுக்கு எப்படி அவர் காக்கையா இருப்பாரு பாருங்களேன். அது ஒரு காக்கை. ஆமேன். ஆற்று தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை பூசிக்க காகங்களை கட்டளையிடுவேன்னார். அந்த அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு அவள், பானையில் ஒருபடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போவாது எனக்கு அவனுக்கு ஆயத்தப்படுகிறதுக்கு 2 உறவு பொறுக்கிறேன் என்றாள். அதில் ஒரு காக்கியை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இவர் போராடுற தெய்வ மனுஷன் அங்கே ஆத்துக்கிட்டா போகும்போது அங்கே ஒரு மனுஷிங்கிற காக்கை அங்கே நிற்குது. ஆமீன். 12 அவர்கிட்ட போய் கேட்கிறாரு பாருங்க. ஆமீன். என்னமா செஞ்சுட்டு இருக்கிறா நீங்க? அப்ப அவள் சொல்றா, அப்பா அதற்கு அவள், பானையில் ஒருபடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. ஆமீன். சொன்னோல்ட்டா அவர் கேட்கிறாரு. ஆமீன். இனி இதெல்லாம் பொறுக்கி செத்துட்டு போ, ஆனால் முதல் எனக்கு என்ன செய்யற கொஞ்சம் போல. ஆமீன். ஒரு அடையலை சுட்டு தாப்பா அப்படி. அவன் என்ன செஞ்சா? அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சு இருக்கிற மாவுல முதல்ல அடைய ஆண்டோருக்கு கொடுத்தான். அப்ப ஆண்டோருக்கு ஆமீன் கொடுக்கிறது கர்த்தர் கொண்டு கொடுக்கிறதுன்னு சொல்லி இருக்கு. ஏழைக்கு கொடுக்கிறது கர்த்தருக்கு கொடுக்கிறது என்று சொல்லி இருக்கு. அப்போ நல்லா வருஷத்தை நீங்க சத்தியத்தை எல்லாம் கவனிக்கணும். உழைக்க பாருங்க, அவன் பராமரிக்கப்படுறான். ஒரு விதவினால அவன் என்ன செய்யறா? கொடுக்குறா, இவருக்கு ஒரு கொடுக்குறா. கலசத்தில் மாவும் எண்ணெயும் குறையில்லாம கற்றுக்காக்கு. இப்போ பஞ்ச காலம் தீரு மட்டும் அடைக்கு குறையில்லை, எண்ணெய்க்கும் குறையில்லை. அப்ப இது ஒரு காகத்துக்கு ஒப்பம். இவ்வளவு வச்சு கற்று நடத்துறாரு. ஆமீன். நம்ம இன்னும் வசனம் இருக்கு. எலியா ஒரு ஆமீன் பாருங்க, ஆத்துக்கு கரையில காகத்திற்கு அப்பமும் அவன் என்ன பண்ணாரு? இறைச்சி கொண்டு கொடுத்தாரு. எல்லாம் சரிதான். 60 வருஷத்துல அந்த வேத புக்கில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் பாருங்க, அப்போ இதுல ஒரு காகம் தான் இந்த காகமும்.
தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், கண்டிப்பாக நேசிக்கிற பிள்ளைகள், தனக்கு இல்லாட்டியும் எந்த காரியம் இல்லாட்டாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை போஷிப்பதில், ஆமீன், தேவனுடைய பிள்ளைகள் நடத்துறதுல அவங்க மகிமையை நடத்தி விடுவாங்க. அவங்களுக்கு குறை இல்லாமல் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுல நிஷ்டாக இருப்பாங்க. ஆமீன். பாருங்களேன், குறிப்பாக நான் என்னை குறித்து பெருமை பாராட்டுவேன் சொல்லுவேன்ல, எனக்கு ஊழியக்காரங்கன்னா ரொம்ப புரியுப்பா. எனக்கு ஊழியக்காரங்கன்னா உண்மையை சொல்லட்டுமா, சின்ன வயசுல ஊழியக்காரங்களை வாயே இப்படி பார்த்துட்டு இருப்பையா. என் அப்பா நிற்கினாரு, உங்களுக்கு தெரியும், சேர்ச்சில் நிற்கிறாரா, இந்த 38 வருஷ காலம் இருந்திருக்கிறாரு. ஆமீன். அப்போ நான் முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்க முடியாது, இப்படியே உட்காந்துருப்பேன். அங்கே பேச வர பாஸ்டருக்கு வாயை பார்த்துட்டே இருப்பேன். அவங்க எப்படி அழகாக பேசுகிறாங்கன்னு சிரிச்சுட்டே இருப்பேன். நான் நினைப்பேன், மக்களை போகிறதா பேச முடியுமா, என்னமா பேசுகிறாங்க, என்ன அழகாக பேசுகிறாங்க, நானும் இப்படி பேச முடியுமாப்பா அப்படி சொல்லி சிரிச்சுட்டே இருப்பேன். ஆனால் அதனால தான் ஊழியக்காரர் ரொம்ப நேசிப்பேன். ஊழியக்காரர்களுக்கு வஸ்திரங்களை துவைச்சி கொடுத்துருக்கிறேன். நான் ரசிக்கப்பட்டிருக்க முன்பதாகவும் நான் எத்தனை ஊழியத்துக்கு வர முன்பதாகவே ஊழியக்காரர்களை வஸ்திரங்களை எனக்கு எங்கள் வீட்டில் பாஸ்டர் வந்து தங்குறதும் உண்டு. சில ஆவிக்குரிய பாஸ்டர் அப்போவே வெளியே உள்ள பாஸ்டர் சிஎஸ்ஐ பாஸ்டர் வந்து தங்கின மாதிரி இல்லை, ஆவிக்குரிய பாஸ்டர் மாதிரிலாம் வந்து தங்கி இருக்கிறாங்க. அவங்க தங்கி இருக்கும்போது நான் தான் இளைய பிள்ளை. அவன் வருஷத்தை எங்கள் அம்மா துவைக்கவும் மாட்டாங்க. பெண்கள் ஊழியக்காரங்க வருஷம்னா அம்மா துவைச்சி கொடுப்பாங்க. ஆண்களுடைய வருஷம்னா அவங்க துவைக்க மாட்டாங்க, எனக்கிட்ட தருவாங்க. இப்படி சோப்பம் கொடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுத்து நீ துவமக்கலன்னு என்னை துவைக்க வைப்பாங்க. அவன் துவைக்க வச்சு நான் துவைச்சி அம்மா பக்கத்தில் நின்று இப்படி பண்ணி சொல்லி கொடுப்பேன். நான் அப்படி பண்ணி விட்டு வந்துடுவேன். நான் வருவேன். நான் மறக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஊழியக்காரங்க எங்கள் அம்மா பாதத்தில் உட்காந்தே இருப்பாங்க. அப்படி ஊழியக்காரர்களை கலைப்படுத்துவாங்க. நானும் அப்படி விடுவாங்க. நான் தொடங்கினேன். அப்போ கலைப்படுத்த நிமித்தமாக எனக்கு ஒரு ஊழியக்காரனை ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷம் சொன்னபடி அப்போ என்கிட்ட இருக்க இல்லையோ என்னால் முழுமையான காரியத்தை செய்வேன். எங்கள் சபை பிரதிஷ்டை முடிச்சுது. பல காரியங்கள் எனக்கு பல ரூபாய்கள் கடத்து கொள்ளதான் இருந்தேன். எனக்கு ஒரு ஆசை. முதலாவதாகி எங்கள் ஐயா, எங்களுடைய தகப்பனார், நான் பார்த்து உங்கள் முதல் அந்த பிரதிஷ்டை முடிஞ்ச அதே வாரத்தில் திடீர்னு எங்கள் சென்ட்ரல் ஊழியத்தில் உள்ள கூட்டம் உங்கள் இதில் தான் வச்சுருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றுக்கு உறவாக கரைகிறத என்ன பாஸ்டர் ஆக்கி ஊழியக்காரர் ஆமீன் அந்தஸ்தை கொடுத்த எங்கள் அப்பா இப்படி சொன்னாங்க நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் சரியா அப்படின்னு எல்லாத்தையும் செய்யணும் எனக்கு ஆசை. ஆமீன். எனக்கு இருக்கிற கடத்தையும் காரியத்தையும் புரட்சி நினைக்கவே இல்லை. அவங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு மட்டும்தான் எண்ணத்தை மட்டும்தான் கேட்கறது பழக்கம். கேட்டேன். எனக்கு அவங்கள முதலாவதாக ஒரு கிருபையில் எங்கள் அப்பா மாதிரி வராங்க, ஐயா மாதிரி ஊழியக்காரங்கன்னா நான் சில சுவிசேஷத்தை தான் உபதேசத்தை தான் கண்டிப்பேன். ஊழியக்காரங்களை நான் கண்டிக்க மாட்டேன். எனக்கு ஏக புரியும். ஊழியக்காரங்களை அவங்க பாதத்தில் விடுவேன். எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி. அதுவே எனக்கு வேதனையாகவும் மாறி இருக்கு. அதை பற்றி நான் கவலைப்படலை. அதுவே எனக்கு என்ன அடிமைப்படுத்தி இருக்கு. அதனால நான் கவலைப்படலப்பா. எல்லாம் ஏசப்பா தான்ப்பா. அவரே இருக்கும்போது நமக்கு இருக்குப்பா. அவரே அது ஊழியக்காரங்க நியாயந்தாங்கப்பா. என்னையும் அப்படி நியாயந்திக்காமப்பா.
அதுக்கு எனக்கு எதுக்கப்பா நான் கவலைப்படணும் அப்படின்னு நான் அன்பு செலுத்துவேன். இந்த அன்பே என்ன தூக்கப்பட்டு நான் காரணம் அதை பற்றி நான் கவலைப்படையில. என் குடும்பத்தை சிறைப்படுத்துவதற்கும் ஊழியக்காரங்க மேலே கொண்ட அன்புதான் முக்கியம். ஆமே, நான் சாட்சி மலரில் வெளியிட்டு இருக்கிறேன். அதை பற்றி கவலைப்படல. ஆனாலும் ஊழியக்காரர் நேசிப்பேன். ஊழியக்காரர்களுடைய போதகத்தான் கண்டிப்பேன். போதகத்தான் சில வழிமுறைகள் தவறான காரியத்தை வழிநடத்துறது எனக்கு பிடிக்காது. அதுதான் நான் இசுவாக்கி பேசுவது வளர்க்கும். அதனால ஊழியக்காரனுக்கு விரோதமாக நான் ஒரு நாள் கேட்க மாட்டேன். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களா, ஊழியக்காரனை பராமரிப்பான் நல்ல ஒரு ஊழியக்காரன். அப்படிதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் இந்த விதவை பராமரிச்சு போல. அந்த நாளில் ஐயா சொன்னோன்னா இத்தனை பேர்னு சொல்லுவாங்க. எனக்கு கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு. அப்போ என்னுடைய விருப்பத்தை என்னோடு இருந்த நண்பரிடத்தில் ஊழியக்கார சகோதரத்தை சொன்னேன். அப்பா அவங்க வாராங்கப்பா, நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க. அது நம்ம கஷ்டம் உண்டோ இல்லையோ, நம்ம அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தான்ப்பா அனுப்பணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட எல்லா ஊழியக்காரங்க ரொம்ப சந்தோஷம். ஊழியருக்கு நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். கையில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா கிடைக்கிற தாங்கப்பா அப்படின்னு. கொஞ்சம் காசு அவங்க கொடுத்தாங்க, நான் கொடுத்த அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆபரை கொடுத்து அனுப்புகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் ஊழியக்காரர்களை பராமரிப்பார். ஊழியக்காரனை பராமரிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை அவனும் ஊழியக்காரனாக தான் இருக்க முடியும். அவன் ஊழியக்காரனை பராமரித்தபடினாலே அவன் எவ்வளவு பச்சை காலம் வந்தாலும் அவன் நிற்க முடியும் என்று வேதம் சொல்லு. அவருடைய கலசத்தில் குறைஞ்சி போகிறதே கிடையாது. பாதையில் என்ன, கலசத்தில் மாவு குறையவே குறையாம பாதுகாத்து அந்த ஊழியக்காரனை கற்று போஷித்த வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது. பஞ்சகாலம் தீரும் மட்டும் நான் அமேன். அதுக்கு நான் சாட்சி மக்களே. நான் சாட்சி இல்லாத ஒரு ஜீவிதத்தை வெளிப்படுத்த கிடையாது. அன்றைக்கு அந்த கூட்டம் சந்தோஷமாக அவங்க ஆச்சரியப்பட்டாங்க, சிரிச்சாங்க. ஒரு குழந்தை போல இந்த ஊழியக்காரர் நடக்கிறார். எல்லோரும் அப்பா சொன்னாங்க. அதை காணிக்கை ஆகிட்டு, பாஸ்டர் நீங்கள் ஒரு குழந்தைய போல இருக்கிறீங்களே. அவங்க பணம் வந்து செய்தி கொடுக்க வந்தாருன்னு சொன்னாங்க. பாஸ்டர் நீங்கள் ஒரு குழந்தைய போல இருக்கிறீங்களே, நாடிய தலைவலிக்கு அப்படி இப்படியே பல காரியங்கள் சொன்னாங்க எனக்கு ஆக்டிவாக. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் தாழ்த்தாவிட்டான் பரவராட்சியத்தை சுதந்திரத்துக் கொள்ள. அது சபையில் இருக்க விசுவாசி எல்லாம் எங்கள் பாஸ்டர் பக்கம் கோபம். இப்படி கோபத்தை யார் தான் வருவா? இல்லைப்பா, கோபம் கற்றுடையது. அது ஒரு நிமிஷம் தயவு. அந்த வார்த்தையில தான் கோபம், அதிகாரம். கோபம் அதிகாரம். நான் சொல்லுவேன், மக்களே எனக்கு வசன வார்த்தை நீங்க ஜெபிக்கிறது எப்படி? ஊழியக்கார அக்கினி ஜுவாலையை மாற்றும். ஜெபிக்கிறது அவங்க தான். ஊழியக்கார அக்கினி ஜுவாலையை மாற்ற நீ கிட்ட போவியா? ஜெபிக்கிறது அவங்க தான். கோபான வார்த்தை வந்துச்சுன்னா பிரியன் பழப்பு குட்டியே விழிச்சா வச்சா சந்ததியே மன திருப்பன்னு விழிச்சா கோபம். இது யாராக்கு இந்த மாதிரி? ஆமென். கோபம் இது கர்த்தருடைய வார்த்தை. தேவப்படுகிறே இப்படியா கோபம். அதனால இதை பாஸ்டர் சரியில்லை இல்லை அப்படிலாம் பேசக்கூடாது. அதில் ஒரு பக்கம் சின்ன குழந்தைய போல ஆமீன் வசனத்தை போதிக்கிறது அதிகாரத்தோட போதித்தார் இயேசு. ஒரு சிறு குழந்தைய போல
ஆமீன். அடிக்க கொண்டு போன அட்டை பூரா அடிக்க கொண்டு போன அட்டை போல ஒன்று பதில் சொல்லாதவராயிருந்தா தன் தலையை விட்டு ஒப்பு கொடுத்தா. அதான் இயேசு. அந்த அன்பு உனக்குள்ள இருக்குன்னா எத்தனை பட்டினி வந்தாலும் உன்னை கற்றார். அது அந்த ஊழியக்காரருக்கு கடைசி எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. என்ன இவர் எல்லாருக்கும் காணிக்க கொடுக்குறாரு, இப்போ கொஞ்சம் ரூபா வந்திருக்குமே, பெரிய பணக்காரன்னு நினச்சாங்க. பன்னீர் நான் இல்லை, பணக்காரன் நான் இல்லை. அப்படி எங்கள் ஊரே சொல்லும், இவருக்கு எங்கிட்ட பணம் வருது. ஆமீன். எங்கிட்ட பணம் வருது வெளிநாட்டில் என்று. ஒரு நாட்டில் பணம் வரல, நான் பணத்தை நோக்கி இருக்கிறேன். கர்த்தருக்கு ஒத்தாசை வருப்பார். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் நடக்கும்போது, அங்கே ஆகாரம் பரிமாறும்போது அதை கர்த்தர் நாம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நான் இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். கடல் என்னை சூழ்ந்து கொண்டது. கடல் காலால் போக கடற்பாறை என்னை பற்றி கொண்டிருந்த போதிலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியத்தை தாங்கி நடத்துகிறார் என்றார். அப்படி செய்த நன்மையான காரியம். ஒரு ஊழிய பராமரித்தால் உன் குடும்பத்தை கர்த்தர் பராமரிப்பார். ஒரு ஊழியக்காரனை போஷித்தால் கர்த்தர் உன்னை போஷிப்பார். ஒரு தெய்வ பிள்ளைகளை ஒரு கஷ்டப்படுற ஜனத்தை கண்டு மனதுருகினால் கர்த்தர் போஷிப்பார். இன்றைக்கு அதிகாலையில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் 2-3 மணிக்கு எழுப்பி ஜெபிப்பதற்கு சோத்திரம் பண்ணிக்கொண்டு உலாவி சபை முழுவதும் பழைய ஜபைடு முழுவதும் உலாவி கொண்டிருந்தேன். உலாவி கொண்டிருக்கும் போது வெளியே ஒரு சவுண்டு கேட்டது. எத்து நிற்கிறேன். 3 மணிக்கு எங்கள் பகுதியில் ஒரு சகோதரர் உண்டு. அவர் என்றைக்கு அதிகாலையில் வந்து நிற்பார். அதிகாலை 5 மணி ஆராதனைக்கு வந்து நிற்பார். நின்று கொண்டு ஆராதனை முடிஞ்சு நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு தான் போவார். ஆமீன். பாருங்க, அன்றைக்கு 3 மணிக்கு முன்னாடியே வந்து விட்டார். நல்லா குடி தண்ணி அடிப்பார். தண்ணி அடிக்கிறது கை நீட்ட வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இல்லைதான் வாங்க வருவார். நான் சொல்லி உடனே குடிக்காதா அப்படிம்பேன். அவர் எனக்கு முன்னே குடிச்சிக்கிட்டு கட்டுவார்த்தை பேசிட்டு அப்படின்னு போவார். அக்கா நான் நியாயம் தீர்க்கவில்லை. ஆனால் அவரும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா. நானும் மனுஷன், அவரும் மனுஷன். நான் பரிசுத்தவான் சொல்லிக் கொண்டு அவரை வெறுக்க முடியாது. ஆமீன். அவர் குடித்து கொண்டிருக்கிறார் என்று அவரை வெறுப்பேன் என்றால் அவர் என்னிலும் பெரியவராய் அவர் இருப்பார். அவரே மனுஷனாய் மதித்து அவருக்குள்ளும் இருக்கிற ஆத்மா என் கர்த்தருடையது, அவருடைய என்று சொல்லி நினைத்து ஆமேன் என்று அவரை இன்றைக்கும் அந்த 3 மணி நான் எட்டி பார்த்து இவர் என்ன செய்கிறார் என்று ஒரு 1/4 மணி நேரம் இவரை பரிசோதித்துட்டு இருந்தேன். பாருங்க, அங்கே சுற்றி பார்ப்பார், இங்கே ஒழிஞ்சு பார்ப்பார், இங்கே ஒழிஞ்சு பார்ப்பார். வீட்டில் ஒவ்வொரு பகுதியில் கம்பி அடிக்க முன்னே நின்று அப்படியே பார்த்து கொண்டு இருந்தார். ஒரு போய் கல்லை எடுத்தார். நான் நினச்சேன் வீட்டில் தான் எரிச்சு விடுவார். ஒன்றி எல்லாம் குடித்த போதை தீர்ந்தது. 3 மணிக்கு வந்திருக்கிறாரு. பிள்ளைகள் எல்லாம் நித்திரையாக இருக்கிறாங்க. நான் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பாருங்க, நின்று ஒரு இறக்கு மனசு பொறுக்கவில்லை. அந்த மனுஷன் போகவே இல்லை. பக்கத்தில் கிணறு இருக்கிற கிணறு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டார். உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இப்படி இந்த பார்க்கும்போது இப்படியே உட்காந்து இப்படி பார்த்து கொண்டு இருப்பார். எப்போ யாராவது வெளியே வருவாங்களா, எதற்காக கொடுக்குற ஒரு சின்ன காசுக்காக அவர் இருந்து இயங்கி கொண்டு இருந்தது. நைட்டு குறைஞ்ச பட்சத்தில் குடிச்சுக்கிட்டு தான் தூங்கி இருப்பார்.
அந்த வாயில் அந்த ஸ்மெல்லுக்கு அடிக்கிறது உண்மைதான். தாத்தோட ஏக்கெல்லாம் எப்போ பார்த்து வருவாங்க என்ன தருவாங்க எண்ணி அதை அறிந்து கொண்டவனாக இருக்கிறபடினாலே நான் சோதனை பண்ணி கொண்டு இந்த மனுஷனுக்கு இவ்வளவு நேரம் கொடுக்கக்கூடாது. ஆனாலும் என் இறுதியும் அவரை இவ்வளவு நேரம் இதை வைத்து பார்ப்பது காத்திருக்க வைப்பது தவறு என்று சொல்லி நான் எழுந்து போய் என்னுடைய இருந்த காசுல ஒரு சின்ன பகுதி எடுத்து பிள்ளைக்கு கொடுத்தேன். வாங்கி கொண்டு சிரிச்சு கொண்டு ஓடி போய்விட்டாரு. பாருங்க, அது சந்தோஷத்தை பாருங்க. எப்போ தாகம் எப்போ எடுப்பாரு அதை கையில் கொண்டு காசு தருவார். நீ கொடுத்தோன்னு அவர் கொண்டு ஓடி போய்விட்டார். அதில் சாயங்காலம் போல அவர் செய்கிறதான் அட்டுடைய வந்தாங்க பார்க்கக்கூடாது. அவன் எதுக்கு நான் இதை சொன்னேன்னா, ஆமீன் தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2, 3, 4 பின்பு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்டாயிற்று. அவன் இவ்விடத்தை விட்டு கிருத்திசை நோக்கி போய் இவர்களுக்கு நேராக இருக்கிற கேவியாண்டை ஒழித்து கொண்டிரு. அந்த ஆற்றை தண்ணீரை நீ குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க கால்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அதற்கு அவள், பானை ஒருவருடைய மாவும் கரைச்ச கொஞ்சம் இல்லை அல்லாமல் எடுத்து ஒருவரும் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நான் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போவதற்கு 2 பேர் உணவு பொறுக்கிறேன் என்றாள். எப்படி இந்த வசனத்து ஒரு காரியத்தை நீங்கி கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களை ஊழியக்கார குடும்பங்களை தாக்குவது தேவனுக்கு பயப்படுற மனுஷன் மட்டும்தான் இதை செய்ய முடியும். தேவ பிள்ளைகளே என்பதை புரிந்து கொண்டால் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கு இயேசுவாராக ஒப்பு கொடுப்போமா? நான் ஜெபிக்க போவது கண்களை மூடுக. இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்துகிறாய், உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறாய். கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு வாழ்கிறார். ஊழியத்தில் வருகிறத்திற்கு சத்தத்தை கேட்கும் படிக்க பிள்ளைகள் இருக்காங்க. வசத்தை கொடுத்தீங்க, வார்த்தையை கொடுத்தீங்க, சாட்சியை வெளிப்படுத்துறீங்க. சாட்சிகளாக இருக்க நீங்கள் ஒப்பு கொடுத்து இருக்கிறீங்க. சாட்சியை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்களை நேசித்து நடத்துகிற ஊழியங்கள், ஊழிய குடும்பங்கள், விசுவாசிகள், தெய்வ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இது ஒருவேளை தரித்திரப்பட்டிருக்கலாம், ஒருவேளை கஷ்டப்பட்டிருக்கலாம். ஒளிவு வரை இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஒரு பூரண இதயத்தோடு அந்த விதவை தாயானவர்கள் தனக்கு உண்டான நன்மையை உண்டான ஆசீர்வாதம் கொடுத்தது போல எங்கள் பிள்ளைகளும் கொடுக்கக்கூடிய கிருபையை கற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் நல்லவன் கெட்டவன் நியாய தீர்க்காதபடிக்கு தன்னத்தை கை நீட்டுகிற ஜனங்களுக்கு, பசி என்று வருகிற ஜனங்களுக்கு இருந்தால் நன்மையை கொடுத்து உதவும்படிக்கு ஒரு கிருபையை கொடுத்து கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை, கொடுக்கப்பட்ட நன்மையை ஜீவனி காற்று மேல கஷ்டம் வரும் காலங்களிலே தீரும் அளவு அவர்கள் பூரணப்பட்டு வாழ கர்த்தர் கிரியை செய்வீராக. அது நாம் மகிமைப்படட்டும். இப்படி நடக்கிற பிள்ளைகளை வியாதி தொடாது, பலவீனம் தொடாது, பாவம் தொடாது, சாபம் தொடாது, நிந்தனை தொடாது, அவமானம் தொடாது என்று சொன்ன வாக்குத்த வார்த்தைகள் வசனங்கள் இவர்களுடைய இல்ல நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய நாங்கள் ஒன்றே போய் விடட்டும். உங்களுடைய நாமத்தில் ஊழியம் செய்கிற எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். எங்கள் ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாம் போசி நடத்துகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாம். எல்லா வியாதி கட்டுகள் உடைக்கப்பட்டு, பிசாசு கரைகள் உடைக்கப்பட்டு,
எல்லா சாபத்து கட்டுகள் உடைக்கப்பட்டு எச்சரம் விடுதலை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் அவன் கட்டளை கொடுக்கிறார். பரிசுத்தாவின் ஆளுகை வல்லடும் இயேசுவின் நாமத்தில் பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமென்.